நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி தான். அதை எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாகவே எண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால பிரச்சனை இல்லை. அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. சூடாகிட்டு நம்ம இதில் இப்போ பிரியாணி இலை, அப்புறம் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, ஒரு ஸ்டார் பூ, பட்டை, அப்புறம் இது கல்பாசி, இவ்வளோ இதில் சேர்த்துடலாம். நம்ம இப்போ 2 கப்பு அரிசி தான் சேர்த்துருக்குறோம். 2 கப்பு பிரியாணி அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 பல்லாரி, அதை நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன். அதை சேர்த்துடலாம். இப்போ பல்லாரி வதங்குறதுக்கு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பல்லாரி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் இது நீள வாக்கில் கீரை இது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல பெரிய தக்காளி பழத்தில் ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கலாம். அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் காரத்தை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது கூட 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கை புதினா இலை, ஒரு கை மல்லி இலை. இது ரம்பா லீஃப் இது வீட்டில் இருந்து அதனால ஃப்ரெஷ்னஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சு சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. இந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலே இறைச்சி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிட்டோம். இறைச்சியெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்து அரிசியும் இதில் சேர்த்துடலாம். நம்ம இப்போ ஸ்டவ் ஆனில் தான் வச்சுருக்குறோம். தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேன். நமக்கு பிரியாணி கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 2 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ ஒரு நிமிஷம் இதெல்லாம் கொதி வரட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நம்ம இப்போ தண்ணியில் சேர்த்து கொடுத்துடலாம். உங்களுக்கு சாதத்துக்கு தகுந்தாப்புல ஆனால் ஒரு பிஞ்சு கூடி வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. அப்படி இல்லை, கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் தேவைக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம தயிர் சேர்க்குறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸு இப்போ அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துடலாம். நம்ம இப்போ அரிசி இதில் சேர்த்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சாதத்துக்கு தகுந்தாப்புல தண்ணி சேர்த்தாச்சு ஃபஸ்ட்டு. இனி நம்ம குக்கரை மூடி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 விசில் அடித்தோன்னா ஆஃப் பண்ணி கேஸ் ரிலீஸ் ஆனப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அதே போல் சிக்கனும் நல்லா வெந்துருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.